டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு. ஹலோ வணக்கங்கள் வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போடியிலேருந்து போடிமெட்டுக்கு ஒரு ட்ராவல் போக போகிறோம். எதில் போக போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டில் போக போகிறோம் வித் நம்ம கேமராமேனோட. அங்கே போடிமெட்டில் போய் அங்கே என்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு அதை நான் ஒரு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா புளியூத்தி. எதுக்காக அந்த புளியூத்தி பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு புலிகள் நிறையா வந்து இங்கே தண்ணி குடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கே வற்றாத சுனை ஒன்று இருக்குது, எப்போயுமே ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அந்த இடத்துக்கு பேர் புளியூத்தின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது. இப்போ புளியூத்தி வந்தாச்சு, அடுத்து போடிமெட்டு போகலாம். வாங்க போகலாம். ஓகேவா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தான் போடி பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆங்கிலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது நம்ம மறக்காமல் தெரியுது. அது நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த காற்றுப்பாறை அது பார்க்க தெரியுது. அந்த ரோடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கேயே ஒரு குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே என்ன ஜர்க்கின்ல ரிட்டர்னாக விட்டாச்சு, ஒரு மாதிரியா சேக்கார மாதிரி ஃபீல் ஆகுது. சரி வாங்க அடுத்து போடிமெட்டு போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் தான் போடிமெட்டு போகலாம். பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மணி அரௌண்ட் 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க.
புளியமேட்டுக்கு வந்தாச்சு. ஒரு டீ சாப்பிட்ற மைண்ட்லாம் வந்தோம். லஞ்ச் டைம் ஆனால் ஒரு லஞ்சே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்த பிறகு தான் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அது 1945 ஆரம்பிச்சது ஹோட்டலு. பேர் வந்து பாண்டியன் ஹோட்டல். இங்கே போய் என்ன இருக்கோ லஞ்ச் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம், உள்ளே போகலாம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துடும். இந்த கூலிங் எதுக்கு இந்த ஆவி பறக்க எப்படா சாப்பிடும் போல் அந்த ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இப்போ சாப்பாடெலாம் வந்தாச்சு பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது சொரக்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியல், ஊறுகாய், முட்டை குழம்பு, ஒரு வெண்ணி முட்டை இருக்குது, அப்புறம் அப்பளம், முட்டை குழம்பு ஊற்றுருக்கேன். முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னா வீட்டில் சாப்பிட்ற முட்டை குழம்பு மாதிரி இருக்குது. ஹோட்டல் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஹோம்மேட் ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. காய் நல்லா இருக்குது. காய் வந்து இந்த ஐயர் ஹோட்டலில் வைப்பாங்கள்ல அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த ஓனர்கிட்ட பேசிடலாம் எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்னென்ன? வினித்குமார் சார். எத்தனை வருஷம் அந்த கடை இருக்குண்ணே? அது 45-50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது சார். இங்கே என்னென்ன ஸ்பெஷல் கிடைக்குது இங்கே? ஹோட்டல்னு பார்த்தா காலையில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை ஐட்டம், நெய் ரோஸ்ட்டு, முட்டை தோசை எல்லாம் போடுவோம். மதியம் வந்து சாப்பாடு, புரோட்டா, சிக்கன், மீன் எல்லாம் போடுவோம் சார். லாக்டவுனால் ஐட்டம் குறைச்சிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாக்டவுன் டைமில் மாஸ்டர் யாருமே போட நாங்களே ரெடி பண்ணுறோம். அதனால் மிச்ச டயத்தில் எல்லாமே இருக்குது சார். ஓகே எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. மீல்ஸ் வந்து ஒரு ஹோம்மேடில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சாப்பாடு வந்து 70 ரூபா. அந்த முட்டை சாப்பிட்டு ஒரு 15 ரூபா. நல்லா இருந்துச்சு. போடிமெட்டு வந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பாண்டியன் ஹோட்டல். போடிமெட்டில் ஹேண்டிகிராஃப்ட் கடை முன்னாடி இருக்கும். அது சித்தப்பா கடை தான். ஒரு விசிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்தேன். சரி வாங்க உள்ளே போய் ஒரு விசிட் பார்க்கலாம். இப்போ கடைக்குள்ள வந்தாச்சு. நிறையா திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அது வேறு என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு இப்போ இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதை கேட்டுக்கோங்க. என் பேர் மோகன். நான் போடிமெட்டு, தேனி மாவட்டம் போடிமெட்டில் கடை வச்சுருக்கேன். ஹேண்டிகிராஃப்ட் கடை, கைவினைப் பொருட்கள். வர சுற்றுலா பயணிகள், மூணார் வர சுற்றுலா பயணிகள் அநேகம் பேர் என் கடையை பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. என் கடையில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லை, அலங்கார பொருட்கள்,
குளிருக்கு தேவையான ஜர்க்கின், சொட்டர், சாக்கு, சால் எல்லா பொருள்களும் இருக்குது. ஷோகேஸ் ஐட்டம், தொப்பி, கேப்பு, ட்ராக் பேண்ட்டு, டெடி பீர், டாய்ஸ் ஐட்டம், வண்டி, காரு, ரிமோட் காரு, பிள்ளைகளுக்கு தேவையான வுட் ஐட்டத்தில் மர பாக்ஸு, ஜுவல் பாக்ஸு எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் இருக்குது. செஸ் போர்டு, வுட்டிலே செஸ் போர்டு, ஹேண்ட்பேக் ஐட்டம், செப்பல் ஐட்டம், தேவையான எல்லா அலங்கார பொருள்களும் தேவையான உலகத்தில் எங்கெங்கே கிடைக்கிற பொருள்கள்லாம் நம்ம கடையில் நாங்கள் கொள்முதல் பண்ணி வச்சுருக்குறோம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லோரும் வர்றவங்க எங்களுடைய கடையை கண்டிப்பாக வரணும். எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு 20 வருஷமாக கொடைக்கானலில் கடை வச்சுருக்கேன். இப்போ அந்த கடை இருக்குது, அங்கே கடை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே சேம் கொடைக்கானல் கிளைமேட்டு, போடிமெட்டு. அதாவது தேனி மாவட்டத்தில் சின்ன இளையராணின்னு சொல்லலாம் போடிமெட்டை. அந்த அளவுக்கு ஒரு குளிர் பிரதேசமான இடம். எல்லோரும் வந்தால் கண்டிப்பாக போடிமெட்டை சந்திக்காமல் போகக்கூடாது. கண்டிப்பாக வர்ற மக்கள் எங்களுடைய கடைக்கு கண்டிப்பாக வரணும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பாய். ஒரு டீயோட ஃபினிஷ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஒரு டீயோட ஃபினிஷ் பண்ணலாம். அதுவும் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கும் இந்த டீக்கும் பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது. டீ ஓகே, இந்த டீயோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். சைனிங் ஆஃப் சரவணன் அண்ட் பிஹைண்ட் த கேமரா பிரபா. பாய்.